டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். 17வது சட்டப்பேரவை கூடியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்பு. முதலமைச்சராக விஜய் பதவியேற்பு நிகழ்ச்சியில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்து. வலுக்கும் எதிர்ப்பு. அதிமுகவில் தொடர்ந்து நீடிக்கும் குழப்பம். இபிஎஸ் எஸ்பி வேலுமணி தனித்தனியாக ஆலோசனை. இபிஎஸ்ஐ மாற்ற கட்சியில் எழுந்துள்ள கோரிக்கை. எஸ்பி வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராகவும் சில எம்எல்ஏக்கள் வலியுறுத்துவதாகவும் தகவல். எஸ்பிஐ ஊழியர்கள் நாடு தழுவிய வேலை நிறுத்தம். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். இனி விரிவான செய்திகள். 17வது சட்டப்பேரவை இன்று கூடியது. சட்டப்பேரவை தேர்தல் அண்மையில் நடந்து முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பெற்று கம்யூனிஸ்ட், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. இந்த நிலையில் இன்று சட்டப்பேரவை கூடியதும் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 17வது சட்டப்பேரவையின் புதிய சபாநாயகர் நாளை தேர்வு செய்யப்பட உள்ளார். 17வது சட்டப்பேரவை இன்று கூடியதும் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிரந்தர புதிய சபாநாயகர் நாளை தேர்வு செய்யப்படுவார். துணை சபாநாயகரும் தேர்வாகிறார். முதலமைச்சராக விஜய் பதவியேற்பு நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வழக்கமாக அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்தும், நிகழ்ச்சி முடியும் போது இறுதியில் தேசிய கீதமும் பாடப்படும். ஆனால் தற்போது வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக முதலில் பாட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மத்திய பாஜக அரசு எடுத்துள்ளது. இதனை பின்பற்றும்படி மாநில அரசுகளுக்கும் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சராக விஜய் நேற்று பதவியேற்ற போது முதலில் வந்தே மாதரம் பாடலும், பின்னர் தேசிய கீதமும் பாடப்பட்டது. அதன் பின்னரே தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதற்கு யார் காரணம் என தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்றும், தமிழுக்கு முதலிடம் அளிப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கான அரசாணை வெளியிடப்பட்டது. முதலமைச்சராக விஜய் நேற்று பதவியேற்றதும் பெண்கள், இளைஞர்கள் மீதான வன்கொடுமையை தடுப்பதற்கும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படும் என கூறியிருந்தார். முதலமைச்சர் கண்காணிப்பில் இந்த படை செயல்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதற்கான அரசாணை இன்று வெளியிடப்பட்டது. ஐஜி தலைமையில் ஒரு எஸ்பி, 2 டிஎஸ்பி, 4 இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்டோர் இதில் செயல்படுவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையில் விசிக இடம்பெற வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர்கள் கூறியதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆங்கில ஊடகத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தங்கள் கட்சியின் உயர்நிலைக்குழு முடிவின்படி வெளியில் இருந்து ஆதரவளிப்பது என முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் விஜயிடம் அதிகார பகிர்வு குறித்து பேசவில்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். முன்னதாக வாக்கெடுப்பின் போது தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறுவதற்கு விசிக ஆதரவளிக்கும் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். தமிழகத்தில் காங்கிரஸ் திமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் ஊழல்வாதிகள் என அழைத்த அதே தலைவர்களை வாஷிங் மெஷினில் தூய்மைப்படுத்துவதே பாஜகவின் தந்திரம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உங்களால் கட்சிகளை உடைக்க முடியும், ஆனால் மக்களின் இதயங்களை விலைக்கு வாங்க முடியாது என்றும் மோடிக்கு அவர் பதிலளித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிக்கும் எண்ணம் இல்லை என அமமுக எம்எல்ஏ காமராஜ் கூறியுள்ளார். டிடிவியுடன் அரசியல் பயணத்தை தொடர்வதாகவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூட்டணியின் தலைமை என்ன அறிவுறுத்துகிறதோ அதன்படியே நடக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
அதிமுகவில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வருகிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்த நிலையில் இபிஎஸ்க்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. புதிய எம்எல்ஏக்கள் பிளவுபட்டு நிற்பதாகவும் ஒரு தரப்பினர் எஸ்பி வேலுமணி சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவு அளிப்பதாகவும் கூறப்படுகிறது. பெரும்பாலான உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் எஸ்பி வேலுமணியை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் தோல்விக்கு பிறகு இபிஎஸ்க்கு மிக பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து அவர் மாற வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளதாக கூறப்படுகிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவிற்கு கொங்கு மண்டலம் அவ்வளவாக கை கொடுக்கவில்லை. அது வேளையில் வட தமிழகம் ஓரளவுக்கு கை கொடுத்தது. இதுவே விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சி.வி. சண்முகத்தின் கை ஓங்குவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது என அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சட்டப்பேரவை உறுப்பினராக முதலமைச்சர் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். 17வது சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கியது. தற்காலிக சபாநாயகர் புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சரான விஜய் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர். திமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் இன்று கட்சி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தினார். சட்டப்பேரவைக்கு வந்த அவர் எதிர்க்கட்சி அறையில் திமுக உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினார். கடந்த ஓரிரு நாட்களாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை இன்று மீண்டும் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 400 ரூபாய் குறைந்து 1,12,800 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் 50 ரூபாய் குறைந்து 14,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.